மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீடு காரணமாக கேரள மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் அச்சுதானந்தன் தனது நடைபயணத்தை வாழ்த்த தமிழகம் வரவில்லை என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபயணம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 3வது நாளில் மதுரையை அடுத்த ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், ஹீரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்பை விட நியூட்ரினோ திட்டம் மோசமானது என்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தென் தமிழகம் சுடுகாடாக மாறும் நிலை ஏற்படும் என்றும் கூறினார். நியூட்ரினோ திட்டத்தை தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதால் அவர்களது தலையீடு காரணமாக கேரள மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் அச்சுதானந்தன் தன்னை வாழ்த்த வருவதாக கூறியிருந்த நிலையில் வரவில்லை என்று வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நான் இன்றைக்கு கேட்கிறேன் பிரதம அமைச்சரை, உங்கள் மாகாணத்திலே இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரவில்லை? இதே மலை அங்கு இருக்கிறது அல்லவா? மகாராஷ்டிராவிலே இதே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. மகாராஷ்டிராவுக்குள்ளே நுழைந்தால் கையை காலை முறித்து போடுவான். ஸ்டெர்லைட்ல அப்படிதான் உடைச்சு நொறுக்கணும். மேலாண்மை வாரியம் அமைக்க நாங்க தினமும் போராடுறோம், பார்லிமெண்ட்ல சத்தம் போடுறோம்னு யாரையா ஏமாத்துனீங்க? அவங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுக்கா உங்களை பயன்படுத்தி போராட்டம் நடத்த சொல்லி பார்லிமெண்ட்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் வராம ஆக்கிக்கிட்டாரு மோடி.